1000க்கும் மேற்பட்டோர் திரண்டனர். தண்டையார்பேட்டையில் மாவட்ட செயலாளர் RS ராஜேஷ் தலைமையில் மனித சங்கிலி போராட்டம். போதைப் பொருளை கட்டுப்படுத்த வலியுறுத்தி திமுக அரசுக்கு எதிராக கண்டன கோஷம். வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட அதிமுக சார்பில் சென்னை தண்டையார்பேட்டையில் போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த தவறிய விடியா திமுக அரசை கண்டித்து கருஞ்சட்டை அணிவித்தபடி மனித சங்கிலி போராட்டம் தண்டையார்பேட்டை மண்டல அலுவலகம் முன்பு மாவட்ட செயலாளர் RS ராஜேஷ் தலைமையில் நடைபெற்றது. இப்போராட்டம் சென்னை வண்ணாரப்பேட்டை கிருஷ்ணன் கோவிலில் இருந்து தொடங்கி தண்டையார்பேட்டை புது வண்ணாரப்பேட்டை உள்ளிட்ட பகுதி வரை ஆண்கள் கருப்பு சட்டை அணிந்தும் பெண்கள் கருப்பு புடவை அணிந்தும் சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் நீண்ட இந்த மனித சங்கிலி போராட்டத்தில் மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், பகுதி கழக நிர்வாகிகள், வட்டக்கழக செயலாளர்கள், பாசறை நிர்வாகிகள், மகளிர் அணியினர், கழக தொண்டர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட 1500க்கும் மேற்பட்டோர் போதைப் பொருளை தடை செய்ய என கையில் பதாகைகளை ஏந்தி திமுக அரசுக்கு எதிராக கண்டன கோஷத்தை எழுப்பினர். போராட்டத்தில் போதைப் பொருள் உட்கொண்டு தீங்கு ஏற்பட்டு மனிதர்கள் எலும்புக்கூடு போல் உருக்கிவிடும் என்பதால் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கட்சியினர் எலும்புக்கூடு ஆடை அணிந்து யமதர்மன் வேடம் அணிந்து சாட்டையில் அடிப்பது போல கட்சி தொண்டர்கள் கோஷங்களை எழுப்பினர். கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மாநில நிர்வாகிகள் நேதாஜி கணேசன், R மதுரை வீரன், MA சேவியர், ஸ்டீல் ரவிச்சந்திரன், MN சீனிவாச பாலாஜி, R நித்யானந்தம், TYK செந்தில்குமார், NM பாஸ்கரன், மணல் ரவிச்சந்திரன் மற்றும் A கணேசன், T சரவணன், TD ஜனார்த்தனன், டேனியல் சச்சின், மணி, டாக்டர் பவானி வெங்கடேசன், பகுதி வட்ட பிற அணி நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் இருந்தனர்.